பழமை வாய்ந்த பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா. எம்எல்ஏ ஓ.வை. பிரகாஷ், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, முன்னாள் தலைவர் ஜெயராம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் கிராமத்தில் 100 ஆண்டு பழமையான கிராம தெய்வதை கோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தெலுங்கு வருடப் பிறப்பான யுகாதியை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். கடந்த மாதம் கணபதி பூஜையுடன் துவங்கிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நாளான கடந்த சனிக்கிழமை ரத பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்தியான கோட்டை மாரியம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்து அருள் பாலித்தார். பின்னர் அம்மனுக்கு மகாமங்கள ஆரதி தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் திருத்தேரில் வடம் பிடித்து இழுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினார்கள். முக்கிய சாலைகளில் வழியே வலம் வந்த தேர் மீது உப்பு, மிளகு, ஆமணக்கு விதை, வாழைப்பழம் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக திருத்தேரின் மீது வீசி வழிபட்டனர். இதில் ஓசூர், பாகலூர், பேரிகை உள்ளிட்ட 85 கிராம மக்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பாகலூரில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல், நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓ.வை. பிரகாஷ் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ணன் ரெட்டி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெயராமன், பேரிகை நாகேஷ் உட்பட திமுக, அதிமுக பொதுமக்கள், பக்தர்கள் என பல ஆயிரக்கணக்கான மக்கள் பழமை வாய்ந்த தேரை வடம் பிடித்து இழுத்து கரகோஷங்கள் எழுப்பி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.